இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபோன் பண்ணி பேசுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. சரியா? என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க. அவங்க 25 வயசுலேருந்து விவசாய தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஒரு விவசாயி காலையில் 7 மணிக்கு தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த வெயிலில் மத்தியானம் இல்லைன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ எவ்வளோ கடின உடல் உழைப்பு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு விவசாயிக்கு 25 வயசில் விவசாய வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 51 வயசு. இப்போ அவங்களுக்கு 51 வயசாம். சரியா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கிடையாது. 25 வருஷம் விவசாய வேலை செஞ்ச பிறகு கூட இப்போ அவங்களுக்கு சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களாம். புரிஞ்சுதா? இல்லை இன்னும் புரியலையா? இன்னும் புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. ஒரு விவசாயி 25 வருஷம் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பிறகு கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகரும் இல்லாத பிறகு கூட இப்போ என்ன வந்திருக்கான், சுகருக்கு மாத்திரை போட்ட பிறகும் இப்போ எபோவ் 300, எப்போ 300க்கு மேலே தான் இருக்கான் சுகர். நம்ம என்ன நினைக்கிறோம், சுகர் வந்த உடனே நடைபயிற்சி பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நம்மள நிறைய பேர் எப்படி நினச்சிட்டு இருக்கோம், சுகர் வந்தாச்சா நடைபயிற்சி பண்ணுங்க, நடைபயிற்சி பண்ண எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. ஒரு விவசாயி காலையில் 7லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் 25 வருஷம் வேலை செஞ்சுருக்கான். அதை விடைக்குமா நீங்கள் 3/4 மணிக்கு ஒரு நடைபயிற்சி பண்ணோன்னு, 1 மணிக்கு ஒரு நடைபயிற்சி பண்ணோன்னு எல்லாமே போயிருமா எல்லாம்? யார் சொன்னா நடைபயிற்சி பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு? யார் சொன்னா நடைபயிற்சி பண்ணால் சுகர் மாத்திரை நடத்த முடியும் அப்படின்னு? அதில் ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணுறது என்ன? விவசாயி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சது என்ன? அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்த முடியாது, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்த முடியாது, தைராய்டுக்கு மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. தெளிவான வீடியோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கூட போட்டு கேளுங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது, சுகர் வருது. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி எல்லாத்துக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 7 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட்டு தான். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட், 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம். எது ரொம்ப முக்கியம்? பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா எந்த மாத்திரையும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இந்த வீடியோவை இன்னும் 2 தடவை போட்டு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் பெஸ்ட் வீடியோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். சரியா? ஸோ என்ன முக்கியம், இந்த மாத்திரையும் இந்த இன்சுலினும் இதெல்லாம் நடத்தணுன்னா பேலன்ஸ் டயட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், இந்த கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, கிரீன் டீ, ஆவாரம்பூ, வெந்தயம், இந்த கதையெல்லாம் ஒன்றுமே இங்கே தேவையே கிடையாது. பேலன்ஸ் டயட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நான் சொல்லலை, மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாத்திரையெல்லாம் நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த இன்சுலின் என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். அவ்வளோ பவர்ஃபுல்.
இந்த பேலன்ஸ் டயட். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.